ஸ்டாலின் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை இன்று கோயம்புத்தூர் அரசு கலை கல்லூரியில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தினை துவங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 75 கல்லூரிகளில் 5112 மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெறவுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். உயர்கல்வி படிப்பதற்கு முதன்மையான மாவட்டமாக திண்டுக்கல் இருப்பதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்றும், தற்போது தமிழகத்தில் படிப்பவர்களுக்கும் வீட்டில் சமையல் செய்யும் குடும்ப பெண்களுக்கும் ரூபாய் 1000 கிடைத்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்பு SSLC முடித்தவர்களை வேலைக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆனால் தற்போது இலவசமாக உயர்கல்வி படிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்தது திராவிட மாடல் அரசே என்றும், தற்பொழுது இந்த அரசு தாய் தந்தையாக இருந்து மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கி வருகிறது. அனைவருக்கும் அழியாத செல்வமாக கல்வி செல்வம் உள்ளது. மாணவர்களுக்கு ரூபாய் 1000 மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கும் ரூபாய் 1000 மாதந்தோறும் வழங்கி வரும் திட்டமும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசாக முதல்வர் ஸ்டாலின் அரசு உள்ளது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திண்டுக்கல் மாவட்ட திட்ட அலுவலர் திலகவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என்ன ஃபேக்டரி அது? Factories also. என்ன தயாரிக்கிறாங்க? All the factories are. எல்லாம் உள்ள வரது இல்லை. I don't know. எவ்வளோ